Hello viewers, welcome to our channel Thaiyaltamilil. இந்த வீடியோல நம்ம வந்து இந்த 32 pressure food set அந்த kit இருக்குல அதுல இருக்கிற ரெண்டு foods பத்தி பார்க்க போறோம். Zig Zag food பத்தியும் அதுக்கப்புறம் Satin stitch food பத்தியும் பார்க்க போறோம். இந்த pressure foods வந்து எந்தெந்த மிஷினுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்பாக்சிங் வீடியோல சொல்லிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இனிமே ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம சேனல்ல வந்து இந்த pressure foods பத்தின வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த pressure foods வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து எல்லா வீடியோஸும் கண்டிப்பா பாருங்க. எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வந்து நான் யூஸ் பண்ற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்மேஜிக் மிஷின். ஸ்டிச்மேஜிக் மிஷின் பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனல்ல ஸ்டிச்மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்மேஜிக் மிஷின்ல இருக்கிற மற்ற ப்ரெஷர் ஃபுட்ஸ் பத்தி நான் வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அந்த பிளேலிஸ்டும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான், அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ரெண்டு ப்ரெஷர் ஃபுட்ஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து 32 இருக்கு. ஆனா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒன்னொன்னு கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் ஃபுட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சப்போஸ் நீங்க பாக்ஸ்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த மேல இருக்கிற கவர்லயே வந்து இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ஷேப் கரெக்டா எடுத்து வச்சு நீங்க ப்ரெஷர் ஃபுட் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ்லயே அடுக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சாட்டின் ஸ்டிச் ஃபுட்டும் இந்த ஜிக்ஸாக் ஃபுட்டும், இந்த ரெண்டு ஃபுட் தான் பார்க்க போறோம். இது ரெண்டும் இந்த இடத்துல இருக்கும். ஜிக்ஸாக் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி ஃபைபர்ல இருக்கு. நான் யூஸ் பண்ற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா உஷா ஜெனோம் சீரிஸ்ல வர ஸ்டிச்மேஜிக் மிஷின் தான் யூஸ் பண்றேன். இந்த ப்ரெஷர் ஃபுட்டை வந்து நம்ம இந்த மாதிரி தான் லாக் வந்து ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஃபுட் மட்டும் தனியா வந்துடும். ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே மிஷின்லேயே வர ஜிக்ஸாக் ஃபுட் வந்து அதுல ஃபிட் பண்ணி இருக்கு. அதை நான் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுட்டை எடுக்கிறது வந்து ஸ்னாப் ஆன் ப்ரெஷர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டா நம்ம வந்து டச் பண்ணாலே வந்து நமக்கு அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது வந்து மாட்டிக்கலாம். மிஷின்ல வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டீல்ல இருக்கும். அதுவும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் சைஸ், ஒரே மாடல் தான். பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க, அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். இது வந்து நார்மல் ஸ்டிச்சிங்காக நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜிக்ஸாக் ஃபுட் இருக்கிற மாதிரி இந்த ப்ரெஷர் ஃபுட் செட்ல வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் போட்டு காமிக்கிறேன். நார்மல் ப்ரெஷர் ஃபுட் மாதிரியே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்காக. ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிருக்கேன். நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. வந்து நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போறேன். அடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஷின்லயே வர நார்மல் ஜிக்ஸாக் ஃபுட் மாதிரியே நல்லா ஈஸியா ஒர்க் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லா நீட்டா இந்த மாதிரி தான் விழுகுது. ப்ரெஷர் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிஷின்லயே வர ப்ரெஷர் ஃபுட்டுக்கு எக்ஸ்டர்னலா ஒண்ணு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு பீஸ் இருக்கிற மாதிரி தான். இது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த ப்ரெஷர் ஃபுட் வந்து ஃபுட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாட்டின் ஸ்டிச் ப்ரெஷர் ஃபுட். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அகலமா ஸ்டிச் வந்து அகலமா விழுகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பின்பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அந்த சில்வர் பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. சைட்ல வந்து நமக்கு அந்த ஒரு லைன் மாதிரி வந்து ஓபன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சுதான் நம்ம வந்து ஸ்டிச் போட போறோம். அதை வந்து ஒரு கைடு மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் போடணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரெஷர் ஃபுட்ஸுமே இந்த ஸ்னாப் ஆன் ப்ரெஷர் ஃபுட் தான். இந்த மாதிரி லைட்டா வச்சுட்டு நம்ம அந்த ஹேண்டில மட்டும் கீழே வச்சு அந்த ப்ரெஷர் ஃபுட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்டுக்கு வந்து செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் செலக்டர்ல வந்து நீங்க ஜிக்ஸாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் லென்த் வந்து பாத்தீங்கன்னா நான் 1ல வச்சிருக்கேன். பக்கத்துல ஸ்டிச் இருக்கிற மாதிரி. ஸ்டிச்சோட வித் அகலம் வந்து 5ல வச்சிருக்கேன். இது மாதிரி உங்களோட மிஷின்ல நீங்க ஸ்டிச் லென்த், ஸ்டிச் வித் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் த்ரெட் டென்ஷன் வந்து 3ல இருந்து 5க்குள்ள வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சாட்டின் ஸ்டிச் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாத்தை இன்னொரு கிளாத்தோட ஃபிக்ஸ் பண்றதுக்கு அப்ளிக் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, எம்ப்ராய்டரியில அந்த மாதிரி ஒர்க் தான் பண்றதுக்கு இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த பிங்க் கலர் கிளாத்தை வந்து இந்த கிரீன் கலர் கிளாத்ல நம்ம அப்படியே பேட்ச் மாதிரி பண்ண போறோம். அது இந்த ஃபுட்டை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னா அந்த கேப் தெரியுதுல, அதை வந்து நம்ம கரெக்டா வந்து மேல வச்சு தைக்கிற அந்த அப்ளிக் ஒர்க் பண்ற அந்த கிளாத்தோட எட்ஜ்ல வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து கரெக்டா வந்து அந்த துணியோட எட்ஜ்ல வந்து கரெக்டா விழுகும்.
நீடில் பாயிண்ட் கரெக்டா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டா இந்த ஷேப்ல வந்து நம்ம வந்து தையல் போட போறோம். இது இந்த மாதிரி ஷேப்ல தான் போடணும் அப்படின்றது கிடையாது. நீங்க வந்து எந்த ஒரு ஷேப்லனாலும் நீங்க வந்து ஒரு பேட்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் இந்த ஃபூட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இந்த சைட் கார்னர் வர வரைக்கும் நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணணும். மேல இருக்க கிளாத் வந்து விலகாம இருக்கணும்னா நீங்க பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கார்னர் வந்தோடனே திரும்பவும் திருப்பிட்டு இந்த சைடும் அதே மாதிரியே அந்த பிரஷர் ஃபுட்ல இருக்கிற அந்த கேப் வந்து கரெக்டா வந்து அந்த பிங்க் கலர் கிளாத்தோட எட்ஜ் இருக்கிற மாதிரி வச்சுதான் நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். எல்லா சைடும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த எட்ஜ்ல வந்து கரெக்டா ஸ்டிச்சஸ் விழுகும். இந்த பிரஷர் ஃபுட்லாம் இருந்தாதான் இந்த ஸ்டிச் போட முடியும் அப்படின்றது கிடையாது. நம்ம நார்மல் ஜிக்ஸாக்லயும் போடலாம். நார்மல் ஜிக்ஸாக் ஃபுட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதை வச்சும் போடலாம். இது வந்து நமக்கு கரெக்டா வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியும். இந்த ஃபுட்ஸ் வந்து நம்ம போடும்போது நமக்கு ஈஸியா வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஸ்ட்ரைட் லைன்றதுனால கொஞ்சம் ஈஸியா நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. கர்வ் லைன்ஸ்ல எல்லாம் போடும்போது இந்த ஃபுட் இருந்தாதான் நமக்கு வந்து ஈஸியா போட முடியும். 4 சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மேல இருக்க கிளாத்தை வந்து நம்ம கீழே இருக்க அந்த கிரீன் கலர் கிளாத்ல பேட்ச் மாதிரி அப்ளிக் ஒர்க் மாதிரி பண்ணியாச்சு. இது வந்து இப்போ ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி எந்த ஷேப்னாலும் நீங்க வந்து இந்த பிரஷர் ஃபுட் யூஸ் பண்ணி ஈஸியா வந்து சாட்டின் ஸ்டிச் போட்டு தச்சுக்க முடியும். 32 பிரஷர் ஃபுட் செட் வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த பிரஷர் ஃபுட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்க. ஈஸியா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த பிரஷர் ஃபுட்டோட யூசேஜ் எதுவுமே தெரியாது, இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வந்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். எவ்ரி வெனஸ்டே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பிரஷர் ஃபுட்ஸுக்கு. கண்டிப்பா வந்து அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.